ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா. ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம். ஆச்சாரியன் திருவடிகளே சரணம். நம்மாழ்வாரனுடைய திவ்ய திருமேனி அவயவய சௌந்தரியத்தில் முதல திருவடியினுடைய அழகை அனுபவித்தோம். தொடர்ந்து அடுத்த ஸ்லோகம் விசாக நட்சத்திரத்தை பிரதிபலிக்கக்கூடியதான ஸ்லோகத்தில் 16வது ஸ்லோகத்திலே ஆழ்வாரனுடைய திரு கணைக்காலினுடைய அழகு வர்ணிக்கப்படுகின்றது. ஆழ்வார்னுடைய திரு கணைக்கால் ஜங்கை என்கின்ற கல்ப விருட்சமானது என் உள்ளத்திலே, உள்ளம் என்கின்ற சோலையிலே பரிமளம் வீசக்கூடியதாக, கந்தமாய் கமழக்கூடியதாய் விளங்குகின்றது. இந்த ஜங்கையை எவர் ஒருவர் பரம பக்தியோடு ஸ்மரிக்கின்றார்களோ, நினைக்கின்றார்களோ, சகல அர்த்தங்களும் கைகூடும் என்றும் சொல்லப்படுகின்றது. கேட்டா மன்மதனுடைய அம்புரா தூணியினுடைய அழகையும் வென்று விளங்கக்கூடியதா இருக்காம். அப்படிப்பட்ட விலட்சணமான அழகு பொலிந்த இந்த ஜங்கையிலே கண் வைக்கக்கூடிய மகான்கள் விஷயாந்தர வாசனையை நெஞ்சாலும் கூட நினைக்க மாட்டார்கள் அப்படின்னு சொல்றார். தருணி ஜங்காசு ஜங்காலத்தா அகாயி. ஜங்காலர்கள்னு யாரை சொல்றோம்? வேகமாக ஓடுகின்றவர்கள். ஜங்காலத்தான்னா வேகமாக ஓடும் தன்மையை சொல்லப்படுறது. சரி, வேகமாக ஓடுகின்றவர்கள் வேகமாக ஓடும் தன்மையை விட்டார்கள். எங்க விட்டார்கள்? எதில் விடப்பட்டது? ஜங்காலர்கள்னு இங்க மகான்களை சொல்றார்கள். வேகமாக ஓடும் தன்மையை எங்கு விட்டார்கள்னா யுவதிகளினுடைய ஜங்கைகளிலே விட்டார்கள். எதனாலே? ஆழ்வாருடைய ஜங்கையை சேவித்ததனாலே. ஆழ்வார்னுடைய ஜங்கையை சேவித்த மகான்களினுடைய மதி இருக்கே, அது யுவதிகளினுடைய ஜங்கைகளை நோக்கி ஓடுவதை விட்டுவிட்டது. விட்டுவிட்டு ஆழ்வார்னுடைய ஜங்கையிலேயே ஆழங்கால் பட்டு விட்டதாம். ஆழ்வார்னிடத்தில் திரு கணைக்காலின் அழகை சேவித்தவர்கள் மற்ற அழகை எப்படி சேவிப்பார்கள்? அதனாலே ஆழ்வாரிடத்திலேயே ஆழங்கால் பட்டு விட்டதாம். ஆழ்வாருடைய ஜங்கையை கல்ப தருவா சொல்றதுக்கு ஏற்ப அந்த ஜங்கையிலிருந்து வளரக்கூடிய காந்திகளை சாக்கைகளாக சொல்கிறார்கள். இப்போ விருட்சம்னு சொன்னால் அதுக்கு கிளைகள் உண்டு. இப்போ ஆழ்வாரனுடைய திரு கணைக்கால் அதை கல்ப விருட்சமாக சொல்கிறார்கள். அப்போ அதிலிருந்து வரக்கூடிய கிளைகளை சாக்கைகள். அதுதான் விஸ்தீர்ணச்ச விசாக்கையா அப்படின்னு சாக்கையை பரம்பரையாக சொல்கிறது. இந்த இடத்துல ஆழ்வார் இடத்துல தொடர்ந்து கிளம்பி வரக்கூடியதை பரம்பரைன்னு சொல்கிறது. காந்தி பரம்பரைகள் அப்படின்னு. சரி, விருட்சமானது விருத்தாகாரமாக இருக்கும். என்ன? சடகோப ஜங்க கல்ப விருட்சமும் விருத்தானுபூர்வி விசிஷ்டமாக இருக்குது அப்படின்னா நல்ல நடத்தையாக இருக்குது, நல்ல நடத்தை உடையதாக இருக்குது அப்படின்னு சொல்லப்படுறது. ஆக இப்படிப்பட்ட ஜங்கா கல்பதரு ஸ்ரீயாலே என்னுள்ளம் நாறு நரும் பொழிலாக ஆனது அப்படின்னு காட்டுறார். ஜங்கா கல்பதரு, ஆழ்வார்னுடைய திரு கணைக்கால் என்கின்ற ஜங்கா கல்ப விருட்சமான ஸ்ரீ, அதுதான் என்னுடைய சம்பத்து. அந்த சம்பத்தால் என்னுடைய உள்ளமானது, திரு உள்ளமானது நாறு நரும்பொழிலாக ஆனது அப்படின்னு சொல்கிறாராக. மன்மதனுடைய அம்புரா தூண் அழகையும் வென்றிருக்குமதா இருக்கு ஆழ்வார்னுடைய கணைக்கால் அழகு. அதை சேவித்து மகான்களினுடைய புத்தி இருக்கே, யுவதிகளினுடைய கணைக்கால்களை நோக்கி ஓடுவதை விட்டு பெருமை வாய்ந்த பரந்த தேஜஸை உடைய சாக்கைகளை உடையதான, நன்கு அமைந்திருக்க பெற்றதான, உருண்ட வடிவா அமைந்திருக்கு, நன்னாக அமைந்திருக்கக்கூடிய நம்மாழ்வாரனுடைய திரு கணைக்காலாகிற கற்பக விருட்சத்தின் அழகிலே என்னுடைய சிந்தையாகிற பொழில், நாறு நரும் பொழில் நறுமணம் மிக்கதாக ஆனது அப்படின்னு காட்டுறார். ஆக விஸ்தீர்ணச்ச விசாக்கையா சடஜித்தோ விருத்தானு பூர்வீ ஜுஷா ஜங்கா கல்பதரு ஸ்ரீயா சுரப்பித்தம் சிந்தாவனம் மாமக்கம் அப்படின்னு இந்த ஸ்லோகத்தில் 16வது ஸ்லோகத்தில் ஆழ்வார்னுடைய
திருக்கணைக்கால் அழகு சொல்லப்பட்டது. தொடர்ந்து அடுத்து திருமுழந்தாளினுடைய அழகை அனுபவிப்போம். ஆழ்வார் எம்பெருமானார் ஜியர் திருவடிகளே சரணம்.